நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. வணக்கம், பாண்டிச்சேரியிலிருந்து திருமதி சந்திரா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கணும். இப்போது அந்த நம்ம சொன்ன நிகழ்ச்சியில் இருந்து இன்னைக்கு தலைப்பு வந்து குழந்தைகள் வளர்ப்பு அப்படின்னு நிகழ்ச்சி. இப்போ எல்லாத்துக்கும் குழந்தைகள்னாலே ஒரு மகிழ்ச்சி வரும். வீட்டில் புது வரவு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரே நிகழ்ச்சின்னா அது குழந்தை பிறக்கிற நிகழ்ச்சி. அப்படி தான் அப்போ இருந்து இருக்குது, எப்பயும் அப்படி தான் இருக்கும். அது குழந்தை வர்றதுக்காண்டி நம்ம எப்போ முதல் மாதத்துலேருந்தே எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அவங்க என்னென்ன தேவைப்படும், எப்படி உடம்பை பார்த்துக்கணும், என்ன சாப்பிடணும், எல்லாம் மாற்றி மாற்றி அம்மா பொண்ணுகளுக்கும் மருமகளுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க அது மாதிரியே கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க. அவங்களுக்கு அது வளைகாப்பு சீமந்தம் நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி குழந்தைகளுக்கு உள்ள வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் அவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி அதையும் நடத்தி வைப்பாங்க. எதுக்காக வளைகாப்பு நடத்துகிறாங்க அப்படின்னா, குழந்தை உண்டாக இருக்கும்போது மசக்கைய சாப்பிட முடியாமல் மயக்கம் அந்த மாதிரி பெண்கள் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சோர்வாக எரிச்சால் கொஞ்சம் இதாக பயம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். அதை சாந்தப்படுத்துறதுக்கு அவங்களும் அது மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிறதுக்காகத்தான் மற்றவங்கள கூப்பிட்டு வந்து அந்த வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துகிறது. அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப எல்லோரும் வருவாங்க அவங்கள பார்க்குறதுக்கு. அப்போ மனம் கொஞ்சம் நல்லா நிறைவாக இருக்கும். இவங்கெல்லாம் இருக்காங்க, பயப்பட தேவையில்லை, எல்லோரும் குழந்தை பெற்றிருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அப்போ அந்த வளையல் போடுறாங்க அப்படின்னா அந்த வளையலோட சத்தம் வந்து அந்த குழந்தைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த அம்மாக்கள் அங்கிட்ட எங்கேயும் வரும்போது தூங்கும்போது எல்லா நேரத்துலையும் அந்த வளையல் சத்தம் வந்து கேட்கும். அப்போ அந்த கேட்கும்போது அந்த குழந்தைக்கும் அதோடைய சத்தம் மெல்லிசாக, அதாவது சொல்லுவாங்கள்ல அர்ஜுனன் கதையை பற்றி, குழந்தை அவருடைய குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே கிருஷ்ணன் கதையை கேட்டான். கிருஷ்ணன் வந்து எது சொல்லுவார் அதை கேட்டது மாதிரி, அதே மாதிரி எல்லா குழந்தைகளும் கேட்கத்தான் செய்யும். அப்போ அவங்களுடைய அந்த இது பேச்சு, அதுக்கு தான் அம்மாமார்கள் எல்லாம் பேச சொல்லுவாங்க. வயிற்றில் இருக்கும்போதே நீ நல்ல வார்த்தை பேசு, நல்லதே பேசு, நல்ல அந்த இந்த இதை இப்போ ஆன்மீக இதில் இருக்கிறது நல்ல நிகழ்வுகள் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது காரணமே இதுதான். அந்த நேரத்தில் மனசு சுத்தமாக நல்லா நிதானமாக வச்சுக்கிறணும், மகிழ்ச்சியாக வச்சுக்கிறணும், நல்ல உணவு சாப்பிடணும். நல்ல உணவு சாப்பிட்றது எதுக்காக அப்படின்னா, அப்போ குழந்தையும் நல்லா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே ரவுடியாக அந்த மாதிரி ஒரு இதாக இப்போ வரக்கூடாது. அப்படின்னு நல்ல மனநிலையோடு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து நல்ல புத்திசாலியாகவும் ஆரோக்கியமாகவும் அற்புதமாகவும் நல்லா வளருவாங்க. அந்த அடி தேடி சண்டை அந்த மாதிரி ஆக்ரோஷமாக இருக்கிற அம்மாமார்கள் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபம் முரட்டுத்தனம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி அந்த நேரத்தில் நிதானமாக நடந்துக்கிறணும். சாப்பாடு நிதானமாக அது நல்லா இருக்கணும். இது அசைவம் சாப்பிட்லாம், ஆனாலும் மனசு நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல நிகழ்ச்சிக்கிட்டு இருந்தால் குழந்தைங்க நல்லா தான் இருக்கும்.
அதுக்காக முக்கால்வாசி நிறையா சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா இருக்கணும். அது குழந்தைய எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கவங்க தினசரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தையும் பிறக்கும்போது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. குழந்தை பிறந்தோடனே எல்லாருக்கும் சந்தோஷம்தான். வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் புது உறவு வந்துருச்சு அப்படின்னு தூக்கி எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டாடி அவங்களோட சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் பகிர்ந்துக்கிடுவாங்க. நிறைய பேர் எவ்வளவோ நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குழந்தை பிறந்தோடனே என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆர்ப்பாட்டமாக ஆடம்பரமாக எல்லாம் செய்வாங்க. அவங்கவுங்க தெரிஞ்ச முறையில் அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளை வீட்டில் குழந்தை பிறந்தால் அவன் அதை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் அவங்கள பார்த்துக்குறோம். குழந்தைகளுக்கு தேவையானது பிறந்த உடனே தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்போம். அவங்களுக்கு சின்ன ஏதாவது உடம்புக்கு சௌகரியம் வயிற்று வலி காய்ச்சல் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியத்தையும் பார்த்துக்கிறணும். அது குழந்தைகளுக்கு தேவையானது செய்யணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வைத்தியங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். உடனே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம கூட்டிகிட்டு தான் போகணும். அதுக்காக ஒரு தும்மல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கே தூக்கிட்டு ஓடக்கூடாது. அது என்ன செய்யணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இப்போ நிறைய பேர் பெரியவங்க சொன்னாங்கன்னா அதெல்லாம் டாக்டர் அப்படி சொல்லியிருக்காரு இப்படி சொல்லியிருக்காரு அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் உடனே பார்த்துக்கிறலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. மருந்து மாத்திரையே எப்போயுமே கொடுத்துக்கிட்டே இருந்தால் குழந்தை என்ன வயிற்றில் இருக்கிறது நிறைய பார்த்தா இப்போ எல்லாத்துக்கும் வயிற்றில் மருந்து தான் இருக்கும் போல இருக்குது அதிகமாக. டானிக்கு அது இதுன்னு வாங்கி கொடுத்து அவங்க வயிற்றவே இது பண்ணிடுறாங்க. அப்போ குழந்தைக்கு இதில் லேசாக சளி இந்த மாதிரி காய்ச்சல் இருந்தது அப்படின்னா அதான் இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த பச்சை கற்பூரமோ இல்லை சாதா கற்பூரம் அதாவது பூங்கற்பூரம்னு சொல்லுவாங்க. அந்த கற்பூரமோ அது தூண் போட்டு கொதிக்க சூடாக்கி மேல் தொண்டை நெஞ்சு பகுதி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வெதுப்பாக தடவி விட்டால் கூட சளி இருந்தாலும் சரியாக போயிடும், காய்ச்சலும் சரியாக போயிடும். அப்புறம் அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை மருத்துவமனையை கூட்டிகிட்டு போகலாம். அவங்கள்ட்ட தர்றதை பார்த்துக்கிறலாம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா இது மாதிரி சின்னதாக தெரிஞ்சு வச்சுக்கிறலாம். இப்போ எல்லாம் மருந்து ஊற்றுறதே முக்கால்வாசி நிப்பாட்டிட்டாங்க. அதே குளிச்ச பிறனா முன்னெல்லாம் தருவாங்க மருந்துன்னு சொல்லிட்டு தாய்ப்பாலில் உரசி அது மாதிரி நல்லா கொடுக்கலாம். அது நல்லா வயிற்று செரிமானம் அதுக்கு ரொம்ப நல்லது. அந்த ஜாதிக்காய் கடுக்காய் அந்த மாதிரி பெருங்காயம் இதெல்லாம் தாய்ப்பாலில் உரைச்சி கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுக்கும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் சரியாக இருக்கும். ஏதாவது நம்ம தேவையில்லாமல் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் தானே நிறையா. அப்படியே அவங்களுக்கு ஏதாவது சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த இதுலேயே சரிப்படுத்திக்கலாம். வாரத்துக்கு 2 தடவை நம்ம குளிக்க ஊற்றும் போது 3 குடிப்பாங்க. அது மாதிரி நம்மளும் இப்போயும் கொடுத்துக்கிடலாம். அது நல்லா தான் இருக்கும். அதில் காலையில் எழுந்திரிச்சோன்னே தேன் தடவி கூட சொல்லுவாங்க வாயில் குழந்தைகளுக்கு. நாக்கில் ஒரு சொட்டு தேன் எடுத்து அம்மா கையாலேயே அதை தேனை எடுத்து நாக்கில் தடவி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பெரியவங்க இருந்தால் அவங்க தடவி விடலாம். அம்மா இருக்குது பாட்டிமாருங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தடவி விடலாம். அப்போ இப்போ தேன் தடவுறது அப்படின்னா குடிக்கிறது கொடுக்கக்கூடாது, நாக்கில் மட்டும்தான் தடவி விடணும் சும்மா லேசாக. அப்போ பேச்சு நல்லா வரும், சீக்கிரமாக வரும், நல்லா பேசுவாங்க, திக்கு வாயெல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அது சில பேர் இப்போயும் கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ரொம்ப பேர் தேனே குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டாக்டராக தேனெலாம் கொடுக்கக்கூடாதுன்னு குடிக்கத்தான் கொடுக்கக்கூடாது. தேனை தடவலாம் நாக்கில். யார் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் தேனை ஸ்பூனால் எடுத்து குடிக்கக்கூடாது. நக்கு தான் சாப்பிடணும் தேனை. எப்பயுமே கையில் எடுத்து ஊற்றி நக்கி தான் சாப்பிடணும். தேனை ஸ்பூனால் யாரும் குடிக்கக்கூடாது. நக்கி சாப்பிட்றது தான் நல்லது. அப்போ தான் அதோடைய மருத்துவ பலன் இருக்கும். ஏன்னா தேன் அப்படின்ட்டு ஸ்பூனில் குடிக்கும் போது அது தொண்டைக்கு ஒரு இதாக இருக்காது. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. தெரியாமல் யாரும் அந்த தவறை செஞ்சிடாதீங்க. ஸ்பூனில் எடுத்து குடிக்காதீங்க. கையில் ஊற்றி அந்த தேனை நக்கி சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு தடவி விடுங்க. கையில் எடுத்து நாக்கில் தடவி விடுங்க. அதே மாதிரி மருந்து உரைச்சி கொடுத்தாலும் அந்த தேனில் குழப்பி நம்ம கையில் எடுத்து விரலில் எடுத்து தான் தடவி குழந்தைகளுக்கு கொடுக்கணும்.
பசங்களும் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் அவங்களே எடுத்து கூட சாப்பிட சொல்லலாம். நம்ம கையில் அப்படி தடவிட்டு அவங்களே எடுத்து சாப்பிட சொல்லலாம். அந்த மாதிரி சின்னதாக பழகிக்கிறணும், தெரிஞ்சுக்கிறணும். அது இருக்கும்போது என்னென்ன இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொடுத்தா அப்போ உடனே சரியாயிடும். அதுக்கு நம்ம அவசரப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் வீட்டில் இருக்கவங்க டென்ஷன் படுத்த வேணாம். அதுக்காக குழந்தை பெற்றவங்களும் கொஞ்சம் பெரியவங்க சொல்கிறத கேளுங்க. அவங்க ஒன்றும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு தப்பாக அப்படி செய்யணும் அப்படின்னு எப்பயுமே நினைக்க மாட்டாங்க. அவங்க பேரம்பேத்திகளுக்கு அவங்க மருந்து தப்பான மருந்தோ தப்பான ஏதோ வைத்தியமாக சொல்லித்தர போகிறாங்க. அது மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க தரக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்த வேணாம். ஏன்னா அவங்க செஞ்சது தான் அவங்களுக்கு சொல்லித்தர்றாங்க. நீங்கள் கேளுங்க. எல்லாத்தையும் நம்ம நிறைய பெரிய வைத்தியமெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்க முடியாது, கேட்க மாட்டீங்க. கொஞ்சம் சின்னதாக செய்கிறத செய்யலாம்ல. அது மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்களும் நல்ல குழந்தைக்கு இதை பார்த்தது மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்லித்தருவீங்க. இல்லை நீ அடுத்து அவங்களுடைய குழந்தைகளை பிறக்கும்போது நீங்கள் சொல்லித்தருவீங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோடைய அருமை தெரியும். இது மாதிரி இது கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிறப்பாக வளங்க. ஏன்னா குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அவங்களுடைய வயிற்றுக்கும் மனசுக்கும் தெம்பும் ஆரோக்கியமும் அற்புதங்களையும் தர வேண்டியது அம்மா அப்பா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தான். அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருந்தால் நம்மளும் அவங்கள மூலியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். நீங்களும் சந்தோஷமாக இருங்க, மற்றவங்க மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.